22ல் 78. 22ல் 78. இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நியாயமாக போராடுங்கள். அவன் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். இந்த வாழ்க்கையில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. இன்னும் நீங்கள் அல்லாஹ்வுக்காக நியாயமாக போராடுங்கள். அதாவது தீமையை நீக்கி அவன்கிட்ட உதவி தேடுங்க. அதான் போராடும். வெளியே போய் போராடுறது கிடையாது. இந்த தீமையில் வேண்டாமே, இந்த உணர்ச்சிகள் வேண்டாமே, இந்த கெட்ட குணங்கள் வேண்டாமே, இந்த மனைவிகள் வேண்டாமே, இதுதான் போராட்டம். போராட்டங்கிறது பெரும் கஷ்டமான பாதை கிடையாது. வேண்டான்னு விரும்புறதுதான், உணர்ந்து வேண்டாம் என்பது. இந்த வாழ்க்கையில் அவன் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தவில்லை. சிரமம் இல்லாத பாதை, சுகமான பாதை, கஷ்டமான பாதை கிடையாது. ஆனால் நம்ம கஷ்டமான பாதையை சொல்லிட்டு இருக்கோம். காரணம் இறைவன் உதவி தேடாத காரணமாக. நம்ம தவறு உணராமலும் ஒத்துக்காமலும் ஒப்படைக்காமலும் நம்ம வாழ்றதன் காரணமாக கஷ்டமான பாதையை தெரியுது. உள்ளட்சம் உடையவர்கிட்ட மற்றவர்களுக்கு பெரும் பாரமாகவே இருக்கும் இந்த பாதை. யார் உள்ளட்சத்தோடு இருக்காங்களோ, அதாவது இறைவன் உதவி தேடிட்டு இருக்காங்களோ, அகப்பார்வை கவனிச்சு அப்போ உதவி தேடுறாங்களோ, ஒரு கெட்ட எண்ணம் உருவாகும் போது உதவி தேடிடணும். அது விளைச்சலாக வந்து விளைஞ்சு நிற்கும் போது கேட்கணும். அப்பயும் அவன் தான் நீக்கிறான். அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு எண்ணத்துக்கும் அதுக்கான நன்மை தீமை இருக்குது. நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா பிரித்தறிய முடியுது. யாருக்கு யார் அகப்பாரில் வாழ்றாங்களோ அவங்களுக்கு, யார் லோசல் வருமோ அவங்களுக்கு. ஒருத்தரை பற்றி தப்பான செய்தி வரும்பொழுது வேண்டான்னு கேட்கறதுக்கு என்ன குறைஞ்சி போய் பண்ணணும். பெரிய பிரார்த்தனை கிடையாது. வேண்டானே அவ்வளோ முடியும். சைத்தான் வீணானத்தை கொண்டு வர்றான். ஆனால் எனக்குள்ளேயே ஒரு பெருமை வருது. வேண்டானே மற்ற வாழ்க்கையை பார்க்கும்போது ஒரு பராம வந்துடுது. வேண்டானே வேண்டுதல் அவ்வளோ லேசான பாரு. இறைவனும் சொல்லணும் வேண்டான்னு சொன்ன போதும். அது வேண்டுதல் அமைக்கணும். ஏன்னா உள்ளத்தில் அவன் கவனிப்பான். உங்களுடைய மனம் எதை விரும்புது எதை வெறுக்குது அவன் கவனிக்கிறான். இதுக்கு மேலே ஒரு பாதை இருக்க முடியுமா? உள்ளத்தளவுலேயே, அதாவது அகத்தினரையிலேயே நம்ம உணர்ந்தவன் திரும்பிட்டோன்னு சொன்னால் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அது திரும்பும் போது வெளிப்படை விளைச்சலாக வந்து நிற்கிது. நமக்குள்ளேயே பிரச்சனையாக வருது, அது மற்றவங்களுக்கு பிரச்சனை வருது. சரி, அந்த பிரச்சனை வரும்போதாவது இதுக்கு நான் தான் காரணம் ஒத்துக்கிறது கிடையாது. நான் நல்லதாக இருக்கேன், எனக்கே இந்த பிரச்சனை வருது, எந்த கஷ்டம் வந்துட்டுன்னு சொல்லி அப்பையும் நம்ம வந்து நம்மளை பெருமைப்படுத்திட்டு மற்றவங்களை குறை சொல்லித்தான் இருப்போம். ஏதோ எண்ணங்கள் மாறி இருக்குது, என்னுடைய அதன் காரணமாக சில விளைச்சல் விளைஞ்சிருக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல பாவமளிப்பு. பல அவகாசம் வாழ்க்கைகள் கொடுக்கப்படுது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அது பாதிக்கப்படுதுன்னு சொன்னால் நான் தான் காரணம். என் மனசு பாதிக்கப்பட்டுச்சு, நான் தான் காரணம். அப்போ நம்ம பாதிப்பு இல்லாமல் இல்லை, மீண்டும் பாதிப்பை அதிகப்படுத்திக்கிறோம். அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. நான் பல பேர் கஷ்டப்படுத்தியிருக்கேன், சில பேர் என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னான். இது பறி வாங்கக்கூடிய நேரம், பழி தீர்க்க நேரம். என் மனசு வலிக்குது சில வார்த்தையின் காரணமாக. நம்மளும் சில நேரத்தில் உதாசீனப்படுத்திடுறோம், மற்றவங்க பேசிடுறோம். இப்போ நான் பொறுத்து வச்சு மன்னிச்சுன்னு சொன்னால் புண்ணியமாக போயிடும். தீமைகளும் நீக்கப்பட்டு நன்மையாக மாற்றி அமைக்கப்பட்டு அது புண்ணியத்துக்கு ஒரு வழியாக அமையும்.